அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. ரெண்டாவது, யாருக்காகவும் நம்மளுடைய நேரத்தை கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய டைமுக்கு கரெக்டாக ஆஃபீஸ் போகணும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளோ பெரிய பயலாக இருந்தாலும் அந்த 90s கிட்ஸ்க்கு அந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னே அந்த பார்க்குறது வந்து மாறவே மாட்டாங்குது. இங்கே இருக்கிறவங்க யாருமே மேலே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஃப்ளைட்டு பார்த்தாலும் இப்படியே பார்த்துக்கிட்டே அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. சரி, நான் எதாவது சொல்லிட்டு தானே, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சரி அவங்க இது பண்ணிடுவாங்க, இவங்க இது பண்ணிடுவாங்க, நம்ம ரூம்லேயே இருந்துடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வேணுங்கிறத யாராவது சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு வேலை இருக்குது, யாராவது சொல்லுவாங்க, நம்ம அங்கே போய் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான ஒன்றை நம்ம கேட்குறது கூட சரி அவங்கள வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், இவங்கள வச்சு இதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடவே வந்துடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்படிங்க போகும்போது நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். ஏன்னா இதில் நான் நல்லா பட்டு அனுபவிச்சதுனால சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் ஜிம்மு பார்க்க போகிறோம். படம் ரெடி பண்ணிட்டேன். ஜிம்மு பார்த்துட்டு ஜிம்மு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.